ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவர்கள் நான் நீட் கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பிபிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் அதில் 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால நிறைய கன்ஃபியூஸ் வந்து மாணவர்களுக்கு ஏற்படுது. ஸோ என்ன கன்ஃபியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷனில் ஒன்று வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டும் சரி, 2வது பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக ஒரு கோட்டாவும் இருக்குது. அப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவர்கள், பாண்டிச்சேரி ரெசிடெண்ட்டாக கொண்ட மாணவர்களுக்கு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட்டும் உண்டு, செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டும் உண்டு. இவங்களுக்கு வந்து நீட் என்பது தேவையில்லை. +2 மார்க் இருந்தாவே போதும். அதுவே வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள், அதர் ஸ்டேட் மாணவர்கள், நீங்க பாண்டிச்சேரியில பிபிஎஸ்சிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னா, கம்பல்சரி நீங்க எல்லாருமே வந்து நீட் மார்க் இருந்தா மட்டும் தான் பாண்டிச்சேரியில பிபிஎஸ்சிக்கு உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. பாண்டிச்சேரியில இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான், பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டா கொண்ட மாணவர்களுக்கு மட்டும் தான் நீட் என்பது தேவையில்லை. செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் உண்டு. அதே நேரத்தில கவர்மெண்ட் சீட்டும் உண்டு. தேங்க் யூ.